சிங்கம் ஒன்று கூறப்பட்டதே, அதுக்கு நல்ல காலம் நேரம் கூறும் உண்மை. சிங்கம் ஒன்று கூறப்பட்டதே, உன்னோடு ரத்தம் சிந்த புண்மை உள்ள. மருமக பிள்ளை கோபிக்கு 40வது இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். என்றும் என்றும் தீர்க்க ஆயுளுடன் மனைவி மக்களுடனும் குழந்தைகளுடனும் 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும் என்று ஆண்டவனை வேண்டி வாழ்த்துகிறோம். கோபி சொன்னால் ஒரு இன்ட்ரெஸ்டான கேரக்டர். அவர் எல்லார்கிட்டேயும் நல்லா அன்பாக பேசுகிற அவருக்கு ஒரு இது இருக்குது. எல்லார்கிட்டேயும் அன்பாக பழகுவார். எல்லாரையும் அம்மா அப்பா சிஸ்டர் தங்கைங்கன்ட்டு அவர் பேசும்போது அவரோட அன்பு நேயத்தை ரொம்ப வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கும். அவர் எல்லார்கிட்டையும் சீக்கிரமாக பேசுவார். அவர் பேசினா நிறைய ஒன்று கேட்டால் கூட நல்ல விளக்கமாக எல்லாமே புரியும்படியுமா நிறைய சொல்லுவார். வினிதா என்ன சொன்னால் கூட அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லுன்னு நல்லா எடுத்து அவங்களுக்கு விளக்கமாக பேசுவார். யார்கிட்ட இருந்தாலும் ரொம்ப ஹெல்ப்பிங். ஒன்றுன்னா டக்குன்னு நான் செய்கிறேம்மா, நான் போகிறேம்மா, நான் பண்ணுறேம்மான்ட்டு ஹெல்ப்பிங் ரொம்ப அவருக்கு. எல்லார்கிட்டையும் யார் வேணாலும் ஹெல்ப் பண்ணுவார். எதுவாக இருந்தாலும் முன்னே நின்று எல்லாமே பண்ணுவார். அப்படி அந்த இதில் பார்த்திங்கன்னா நாங்கள் முதல்ல ஷவனை கூட்டிகிட்டு பெங்களூர் போகும்போது கோபி ஃபஸ்ட்டு நாங்கள் அங்கே போகும்போது கோபி எங்களை வந்து சென்டப் பண்ணிவிட்டு கூட்டின்னு போயிட்டு எல்லாம் கிட்டே இருந்து நாங்கள் போன இடத்துல என்னென்ன வேணுமோ எல்லாமே அரேஞ்ச் பண்ணி எல்லாம் கூட இருந்து பெங்களூரில் எங்களை கோபி ஃபஸ்ட்டில் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னவே எங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. குழந்தைய கூட்டிகிட்டு சின்ன குழந்தை 3 மாதத்தில் ஷவனை கூட்டிகிட்டு போகும்போது கோபி கூட இருந்திருக்காரு. எங்களை கூட்டின்னு போயிட்டு அங்கே இது பண்ணுறது எல்லாமே கூட ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அப்படி ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணுறது அவருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு சவுத் ஆஃப்ரிக்கா போகும்போதெல்லாம் எங்களை கேட்டு என்ன செய்யணும், ரொம்ப சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டு ஃபுட்டு சரியில்லைன்னே அவர் வந்துட்டார். ஆனால் செய்ய தெரியல, என்னால் சாப்பிட முடியல, செய்யவும் இதுவாக இருக்குது, என்ன செய்ய தெரியலன்னுவார். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அவர் யாரும் சொல்லிக் கொடுக்குறதில்ல. அவரே இன்ட்ரெஸ்ட்டாக எல்லாமே யூடியூப் பார்த்து செய்ய கற்றுக்கிட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக ஒரு வேலை செய்யணுன்னா அதில் நம்மளுக்கு முதல்ல இன்ட்ரெஸ்ட் வரணும், பொறுமையும் இருக்கணும். அது கோபிக்கிட்ட நிறைய இருக்குது. நான் பார்த்த விதத்தில் கோபிக்கு நிறைய பொறுமை இருக்குது. பொறுமையாக ஹேண்டில் பண்ணுவார். எல்லாமே பொறுமையாக செஞ்சு கடன்னு முடிச்சிடணுன்னு வாங்கி தான் இவர் ரொம்ப பொறுமையாக எல்லாமே அந்த டிஸ்பிளே பார்த்திங்கன்னா அந்த பண்ணுறதுலேருந்து ஒரு காய்கறி அழகாக பொறுமையாக செய்வார். அந்த ஒரு பொறுமை இருக்கிறதுனால அவர் ரொம்ப செஞ்சு கொடுத்து எல்லா இப்போ போனாலும் இங்கே வந்தால் கூட அங்கே வந்து எங்கே இருந்தாலும் பாகுபாடுவா நான் செய்கிறேன், நீங்கள் சாப்பிடுங்க, இது நான் செய்கிறேன் சாப்பிட்டு பாருங்கள் அப்படின்ட்டு ரொம்ப இதுவாக இப்போ சமையலில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. இது செஞ்சாலும் நான் செய்கிறேன்னுவார். அது ரொம்ப அவர்கிட்ட அது பிடிக்கும் எங்களுக்கு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் பொறுமையாக எல்லாம் பண்ணி அழகாக இது பண்ணுறதெல்லாம் ரொம்ப நல்லாவே இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா கோபி வந்து எல்லாம் இதுவாகி செட்டிலாக இங்கெல்லாம் குழந்தை பண்ணி அவர் வந்து முயற்சி பண்ணதுலே பெரிய விஷயம் என்னென்னா கோபி வந்து இந்த ஆஸ்திரேலியா எவ்வளோ ட்ரை பண்ணி ரொம்ப இதுவாகிட்டு அதுக்கப்புறமா இந்த படிக்கணுன்றது இது வந்தது பெரிய இந்த வயசு நம்ம எல்லாம் முடித்து ஒரு வேலைக்கு போய் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு திருப்பி படிப்பை தொடரணுன்றது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயமா இருக்கலாம். அதை கோபி வந்து கொஞ்சம் கூட தயங்காமல் போய் லண்டனுக்கு முயற்சி பண்ணி அதை ஒரு கைவிடாமல் ஒன்று பண்ணணும்னு சொல்லிவிட்டு அடுத்த முயற்சி பண்ணி போய் படித்து, அதுவும் அவர் போன நேரம் பார்த்திங்கன்னா கோவிட் நேரம் எங்களுக்கெல்லாமே ரொம்ப பயமாக இருந்தது. அதனாலே அவர் கடைசி நேரத்தில் சொல்லலாம், இது சொன்னால் எல்லோரும் பயப்படுவாங்க, எங்கள் அங்கிள் மட்டும் இவர் மட்டும் இருந்து ரொம்ப இது பண்ண வேணான்ற மாதிரி, அதனாலே சொல்லாமையே பயப்பட போகிறாங்க, எதுவும் வேணாம் கடைசியிலே சொல்லலாம்னு தான் சொல்லுவாள். ஃப்ளைட் ஏற வரைக்குமே கோவிட் ரிசல்ட் என்ன வரும்னே தெரியல, அந்த மாதிரிலாம் அந்த ஒரு சுச்சுவேஷனில் அவர் போய் தனியாக இருந்து அந்த படித்து அது வந்து எல்லோரும் போகிறாங்க எல்லாம். ஆனால் அவர் வந்து அந்த நேரத்தில் போனது எங்களுக்கு ரொம்ப ஒரு இதுவாக இருந்தது. கடவுளோட துணையில் அவர் போய் எல்லாம் நல்லபடியாக முடித்து இன்றைக்கி ஒரு நல்ல நிலைமையில் இருக்காங்க. எல்லாம் கடவுளோட அருள், அவங்க அப்பா அம்மாவோட அருள், முழுசு அவங்க அப்பா அம்மாவோட அருள் தான். அது வந்து அவர் ரொம்ப ஆசைப்படுவார், கோபி இப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு. கடைசி நேரத்தில் எங்ககிட்டயே ரொம்ப அஃபெக்ஷனாக இருந்தார். இங்கே வந்து நாங்கள் எங்களோட வந்து ஸ்பெண்ட் பண்ணதெல்லாம் இன்றைக்கி நாங்கள் மறக்கவே முடியாது.
வந்து இவங்கெல்லாம் பசங்களாம் கிளம்புன பிறகு எங்களுக்கு அவர் இருந்தது ரொம்ப ஒரு வந்து ஒரு 10 நாள் பார்த்தா அப்பப்போ வந்து அவருக்கும் தனியாக எங்களுக்கும் தனியாக இருக்கும்போது அவரோட இது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அவர் பேசுறது எங்களோட பழகுனதெல்லாம் மறக்க முடியாதது. அவரோட கடைசி இதுக்கு நாங்கள் இல்லாதது ரொம்ப வருத்தம். கோபி அப்பா கோபிக்கு அவங்க அப்பா அண்ணா அண்ணியோட ஆசீர்வாதம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி எங்களையும் அப்பா அம்மான்னு அவர் எப்போவுமே கூப்பிடுவார். அந்த அந்த ஒரு இது நாங்களும் அவரை ஒரு மகனை போல் முதலேருந்தே நடத்தின்னு இருக்கோம். இனிமேலும் எப்போவும் அவரோட முன்னேற்றத்துக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம். எப்போவுமே எங்களோட அன்பும் ஆதரவும் அவருக்கு என்றைக்கும் இருக்கும், எப்போவும் இருக்கும். அவங்க நல்லபடியாக 60, 80, 100 ஆண்டுகள் தீர்க்காயுசோடு இருக்கணும்னு குடும்பத்தாரோட மனைவி மக்களோட தீர்க்காயுச சந்தோஷமாக இருக்கணும். எல்லாத்துக்கும் கடவுள் துணையும் குலதெய்வம் துணையும் ஒரு துணையாக இருப்பான்னு முருகப்பெருமானை வேண்டி வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம். ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். ஹலோ கோபி, உங்களுடைய 41வது பிறந்தநாளை 40வது பிறந்தநாளாக எண்ணி மிகவும் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருப்பதற்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். என்னுடைய சார்பாகவும் எங்கள் குடும்பத்துடைய சார்பாகவும் நாங்கள் அனைவரும் சேர்ந்து உங்களை பல நூற்றாண்டுகள் வாழ்க வாழ்க என வாழ்த்தி உங்களை ஆசீர்வதிக்கிறோம். இருப்பினும் கோபியை பற்றி நான் பேச வேண்டுமென்றால் நிறையா பேசலாம். இருந்தாலும் எல்லாருக்கும் கொஞ்சம் இதுவாக இருக்கிறதுனால கம்மியாக நிறுத்திக்கிறேன், கொஞ்சம் மட்டும் பேசுகிறேன். கோபி 2011 மேரேஜ் ஆகி வந்த மேரேஜ் ஆன ஒரே வாரத்தில் அவங்க அம்மாவுக்கு உடல்நிலையால் பாதிக்கப்பட்டு ஒரு 2 வருஷம் அவருடைய வாழ்க்கையும் அவங்க அப்பா அம்மா அவங்க தம்பி அவங்க 3 பேருடைய வருமானமும் அவங்க அம்மாவுக்காக செலவு பண்ணி இரவும் பகலும் பாராமல் ஹாஸ்பிட்டலுக்கு அலைஞ்சு அவங்கள எவ்வளோ முயற்சி செய்தும் அவங்களை 2013 அவங்க வந்து இறைவனுடைய சேர்ந்தார். அந்த 2 வருடம் அவங்களுடைய வாழ்க்கையில் படாத கஷ்டங்களை அவங்க அனைவரும் பட்டாது என்பதை நான் வந்து நேரடியாகவே பார்த்தேன். 2013 அப்புறம் அவர் ஃப்ரீயாக இருக்கலான்னு நினச்சா கூட அதுக்கப்புறமும் அவர் வீட்டில் போய் நான் கமிட் பண்ணிட்டேன். அவர் 2013 வீடு வாங்கி அவர் லோனை போட்டு அவரை கமிட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா அவரால் ஃப்ரீயாக இருக்க முடியல. லோன் அடைக்கணுன்ற ஒரு இதில் ஆம்பிஷன்லேயே அதிலே வந்து முழு மூச்சாக இருந்துகிட்டே இருந்தார். அவங்க அப்பாவும் எல்லா வகையிலையும் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணார், அவருக்கு சும்மா சொல்லக்கூடாது. அதுக்கப்புறம் அந்த லோன் அடைக்கணுன்ற ஒரே காரணத்துக்கோசரம் மறுபடியும் அவர் சவுத் ஆப்பிரிக்கா 2017 போல் சவுத் ஆப்பிரிக்காவில் போய் 1 வருஷம் தனிமையாக இருந்தார். அந்த டைமில் அவருக்கு ஃபேமிலியில் அட்டாச் இருந்தவர் வெளியில் போய் என்ன செய்யணும்னு தெரியாமல் இருந்த ஒரு சூழ்நிலையில் 1 வருஷம் பல வகையான கஷ்டங்களை பட்டு இது பண்ணி அந்த லோனை அடைக்கிறதுக்கு பல வகையில் முயற்சி பண்ணி மேக்ஸிமம் அந்த லோனை அடைச்சிட்டு தான் அவர் சவுத் ஆப்பிரிக்காவிலேருந்து வந்தார். அங்கேருந்து வந்ததுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் அவருக்கு வந்து சரி சுரேஷ்லாம் வெளியில் போனப்போ நம்மளும் வெளியில் போகணுன்ற ஒரு எண்ணம் அவருக்கு உருவாச்சு. அதனால் ஆஸ்திரேலியாவுக்காக 2017 2019 வரையும் 2 வருஷம் அவருடைய வருமானத்தையும் அவருடைய உழைப்பையும் அவருடைய நேரத்தையும் ஃபுல் காலத்தையும் ஆஸ்திரேலியா போகிறதுக்காக அவர் வந்து விரயம் பண்ணாருன்னு நான் சொல்லுவேன். அதுக்கான முயற்சிகள் எல்லா வகையிலையும் முயற்சி எடுத்தார். வினிதா கூட 6 மாதம் லீவ் போட்டு படித்து எக்ஸாம் எழுத சொல்கிற அளவுக்கு அதுக்கான முயற்சிகள் அவர் மேற்கொண்டார். ஆனால் காலத்தின் கட்டாயம் 2019 கொரோனா அட்டாக், 2020 ஸ்டார்டிங்கில் கொரோனா அட்டாக் ஆனதுனால அவருக்கு அந்த வாய்ப்பு போயிடுது. சரி, அந்த வாய்ப்பு போயிடுது விட்டுட்டு விடுங்கப்பா அப்படின்னு நாங்களாம் சமாதானம் சொல்லி கூட அவர் அந்த வாய்ப்பை விடுறதுக்கு மனசு இல்லாமல் திருப்பி பல வகையில் முயற்சி பண்ணி 2021 திருப்பி 38 வயசில் மேற்படிப்புக்கோசரம் இங்கேருந்து கிட்டத்தட்ட 1.5 லட்ச ரூபாய் சம்பளத்தையும் விட்டுட்டு 35 லட்ச ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணி கடனை வாங்கி இது பண்ணி ரெடி பண்ணி மேற்படிப்புக்காக அவர் லண்டன் போனார். அந்த வகையில் அவங்க அப்பா ஃபுல் சப்போர்ட் பண்ணாருன்றது எனக்கு நல்லாவே தெரியும். அவர் ஃபுல்லாக இருந்து அவர் உதவி பண்ணார். அங்கே போய் தனி ஒரு ஆளாக ஒரு 2வது மாடியில் ஒரு சின்ன டேப்பரில் ஒரு சின்ன ரூமுக்குள்ளே 1 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பாட்டுக்கும் கஷ்டப்பட்டு நல்ல சிறப்பாக படித்து போன வேலையை முடித்து ஒரு நல்ல வேலையோடு திருப்பி வீட்டுக்கு வந்தார். வீட்டுக்கு வந்துட்டு ஃபேமிலி கூட்டிட்டு போகணுன்ற எண்ணம் அவருக்கு அப்போ தான் ஒரு ஃபேமிலி சரி ஒரு வேலையை பிடிச்சிரும் நம்பிக்கையில் அவர் இங்கேருந்து ஃபேமிலி விட்டுட்டு அங்கே 22 லாஸ்ட்டில் போனார். 22 அங்கே போனார்.
போயிட்டு நல்ல மாதிரியில் செட்டில் ஆகிட்டார். ஆனால் அவர் எனக்கு தெரிஞ்சு 2011லேருந்து 2023 24 வரலையும் அவர் போய் எல்லாம் செட்டில் ஆகி இருக்கிற நேரத்தில் கரெக்டாக அவங்க அப்பா அவருடைய மரணம் அவரை ரொம்ப பாதிச்சிருது. அதனால் அவரால் ஒரு ஃப்ரீயாகவே வாழ்க்கையில் இதுவரையும் அவர் இருந்தது கிடையாது. அதனால் அதுக்கப்புறம் 2023 சரி 24 அவர் 40 வயசு முடிவு பார்த்து அவர் 40 கொண்டாடலாம்னு நினைக்க பார்த்து அவருடைய மன சூழ்நிலை அந்த நேரம் அவங்க வீடு வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகி அவர் வீட்டுக்கான முயற்சிகள் எடுத்து அதில் அவர் ஏகப்பட்ட சிக்கல்கள் ஏகப்பட்ட பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி 2024 அந்த வீடை வாங்கி அவரை செட்டிலாகி உட்காரதுக்குள்ள அவர் பட்ட கஷ்டங்களாம் அவருக்கு ஏற்பட்ட சோதனைகள் ஏராளம் அதை நான் நேரடியாக பார்த்துருக்குறேன். ஆனால் இவ்வளோ சூழ்நிலையிலும் அவர் எல்லாத்தையும் வெற்றி அடைஞ்சு அவருடைய முயற்சியால் அவருடைய உழைப்பால் அவர் நேர்மையாக இருந்ததுனால அவருக்கு கடைசி வரையிலையும் வெற்றி கிடைச்சதுன்றது தான் உண்மை. அதே போல் அவர் எல்லாருக்குமே எல்லா வகையிலையும் நல்ல உதவிகரமாக வாழ்வார். எங்களை பொறுத்தவரையிலையும் சுரேஷ் 2016 இதுக்கு போனதுக்கப்புறம் நாங்கள் 2 குழந்தைகளை வச்சுன்னு 2 குழந்தைகளை வச்சுட்டு சவனையும் லீனாவை வச்சு நாங்கள் தனிப்பட்ட முறையில் இருக்க பார்த்து பல வகையில் எங்களுக்கு உதவி செஞ்சுருக்காரு. அவர் 2022 21 இதுக்கு போகிற வரலையும் லண்டன் போகிற வரலையும் சுரேஷ் இடத்தை அவர் எங்களுக்கு பல வகையில் நிரப்பியிருக்காரு. அதாவது நமக்கு தானே அவங்க தானே யார் ஒன்றும் இல்லாமல் எங்கள் குடும்பத்தில் ஒருவராக இருந்து எங்களுக்கு ஒரு மூத்த பிள்ளையாக இருந்து எல்லா வகையிலையும் எல்லா வகையிலும் உதவி செய்தார் என்பதில் மாற்று கருத்தே இருக்காது. ஆகவே அவருடைய நல்ல குணத்துக்கு 2022 அவர் போனதுக்கப்புறம் அவங்க அப்பா என் கூட அதுக்கப்புறம் முதல்ல இருந்த ஒரு பாண்டிங்கோட அவர் அதுக்கப்புறம் என் கூட 2023 நாங்கள் ஆஸ்திரேலியா போகிறோம்ல அந்த ஒரு வருஷம் எங்கள் கூட அவர் என்ன எங்களுக்கு கேப் விட்டுட்டு போனாரோ அந்த கேப்பை அவங்க அப்பா ஃபுல் பண்ணிகிட்டு இருந்தார். உண்மையிலே அதை பாராட்டக்கூடிய விஷயம். காலத்தின் கட்டாயம் அவர் 2023 எண்டில் அவர் இறக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு போச்சு. உடல்நிலை சரியில்லாமல் ஆகிப்போச்சு. அதையும் தாங்கி கொண்டு எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு நான் கம்பல் பண்ணி ஆஸ்திரேலியா வாப்பான்னு சொன்ன கூட அந்த சூழ்நிலையிலையும் எங்களுக்காக வேண்டி அவர் அங்கேருந்து ஆஸ்திரேலியா அதனால் பல எதிர்ப்புகள் அதாவது ஃபைனான்சியலி ரொம்ப கஷ்டப்பட்டார்ன்றது எனக்கு நல்லாவே தெரியும். இவ்வளோ இது பண்ணிட்டு அவர் அங்கே போயிருந்தார். அதனால் கோபி பொறுத்தவரையும் இனிமேட்டு அவர் என்னை பொறுத்தவரையும் அவர் பட்ட கஷ்டங்கள் துயரங்கள் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. 2011 2024 வரலையும் எல்லா துயரங்களையும் அடைஞ்சிட்டார். அதனால் இனிமேட்டு 2025 அவருக்கு நல்ல காலம் பிறந்திருக்குன்றது நான் கடவுள்கிட்ட நினைக்கிறேன். ஆகையினால் இனிமேட்டு இருக்கும் காலங்களில் அவர் மிகவும் சிறப்பாகவும் மிகவும் சீரோடும் இதுவரையிலையும் நாங்கள் எதிர்பார்த்ததோட அவர் ரொம்ப வளர்ச்சி அடைஞ்சிருக்காருன்றது உண்மை. இவ்வளோ போராட்டங்கள் நடுவே அவர் வளர்ச்சியை யாரும் குறை சொல்ல முடியாது. 25ஆம் ஆண்டு முதல் நீங்கள் மிகவும் சீரும் சிறப்பமாக வாழ்வீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. உங்களுக்கு கடவுளுடைய ஆசையும் அருளும் கிடைக்க வேண்டி நான் இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். நாங்களும் எங்கள் முன்னோர்களும் உங்கள் முன்னோர்களும் செய்த நற்பயன் காரணமாக நீங்களும் எங்களுடைய குடும்பத்தை சார்ந்த சுரேஷும் சீரும் சிறப்பமாக இருக்கின்றீர்கள். அதுபோல் நீங்களும் வருங்காலங்களில் நல்ல விஷயங்களை தேர்ந்தெடுத்து நல்ல மாதிரி செய்து நல்ல பெயர் எடுக்க வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். ஹாய் கோபி, ஹாப்பி பர்த்டே. 40 வயசு ஆச்சு உனக்கு. மற்ற குழந்தை பேர் வச்சு கோபி கிருஷ்ணன்னு பேசு. எங்க பேர் எப்படி இருக்கா? நல்லா இருக்கியா? நல்ல நாள் வாழ்த்துக்கள். பொண்ணு நல்லா இருக்காளா? நான் கேட்டது சொல்லி எங்கெல்லாம் என்ன போட்டு வீடியோ காலில் வா பொண்ணை காட்டு, அப்போதான் தெரியும் எல்லாரையும். அந்த மாதிரி எல்லாத்தையும் பழகுவது ஃப்ரீயாரு. தம்பியை பார்த்துக்கோ, அவனை விட்டுறாத. ரொம்ப அப்செட் ஆகிருக்கான். அவனை சொல்லி சேர்த்து அனுப்பிச்சிடுறேன். அவனை இன்னைக்கும் விட்டுறாத, அவனை பார்த்துக்கோ. இதுதான் அவங்க சப்போர்ட்டு. நாங்களாம் அவனுக்கு இருப்போம். ஹாப்பி பர்த்டே. எப்போ வர? கால் பண்ணிட்டு வா, என்ன இட்டுட்டு போ, மாமி என்ன இட்டுட்டு போ, டிக்கெட் போடு, நாங்கள் வந்துடுறோம். ரிட்டர்ன் டிக்கெட் நான் போட்டுக்கிறேன். இன்னும் நல்லா இருக்கா? கேட்டதை சொல்லு.
வயசையும் தம்பியும் விட்டுறாங்க, பார்த்துக்கோங்க. ஹாப்பி பர்த்டே. ஹாய் கோபி, பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நீண்ட ஆயுளுடனும் நிறைந்த செல்வங்களுடனும் வாழ வேண்டும் என்று நான் இறைவனை பார்த்துக்கிறேன். ஹாப்பி பர்த்டே. அவ்வளோதான். Happy birthday, Gopi. God bless you. Hello, Gopi. First of all, my belated wishes for your completion of 40 years of age. And you are a very nice person as far as my estimation is concerned. எதுக்கு சொல்கிறேன்னா, ரொம்ப ஈஸியாக சில பேர் மிங்கிள் ஆக மாட்டாங்க ஃபேமிலி சர்க்கிளில். நான் பார்த்ததில் ரொம்ப ஈஸியாகவும் நல்லா பழகி எல்லாருக்கிட்டையும் ரொம்ப க்ளோஸாகவும் இருக்கிற ஒரு ஆள். அண்ட் நல்ல ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கிற ஆள். யார்கிட்டையும் நல்லா பேசி தனக்கு என்ன வேணுமோ அது சாதிக்கக்கூடிய ஒரு திறமை உங்களுக்கு இருக்குது. தட் ஷுட் பி அப்ரிஷியேட்டட். அண்ட் ஆல்சோ ஃப்ரீயாக பழகக்கூடியவர், நல்லா பேசக்கூடியவர், எல்லாத்துலேயுமே நல்ல ஒரு இன்வால்மெண்ட்டோட. சில பேர் ஃபேமிலி அஃபேர்ஸில் இருப்பாங்க, சில பேர் ஒர்க்கிங் சைடில் இருப்பாங்க. But as far as I am concerned, I have seen you on both sides. That should be really appreciated. And as well as இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, ஆஸ்திரேலியாவுக்கு ட்ரை பண்ணி கிடைக்காம போச்சேன்னு ஃபெடப் ஆகாமல் யூ ட்ரைட் கடைசியில் இங்கிலாந்து போய் கோர்ஸ் முடிச்சு நவ் யூ பிகம் அ வெரி குட் ஜாப் கோயர் இன் இங்கிலாந்து. தட் ஷுட் பி really laudable, and I wish you many more returns in your life. Happy 40th birthday, Gopi. You have reached a fantastic milestone. I am so glad to share some of my ideas with you. லாவண்யா, மீனு எல்லாருமே சிஸ்டர்னு கூப்பிட்டு ரொம்ப அஃபெக்ஷனேட்டாக பழகி எல்லாம் அவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஹெல்ப்ஃபுல், ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டுங்க. அதே மாதிரி அம்மான்னு சொல்லிட்டுன்னு எங்களெல்லாம் கூப்பிட்றது, அது எல்லாமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அவங்கக்கிட்ட. நல்லா இது பண்ணுறது. வினிதாக்கு தாலி பிரித்து கோக்குறாங்க. அப்போ அந்த ஃபங்க்ஷனில் நாங்கள் வந்திருக்கும்போது அம்மா என்னை பார்த்துட்டு, நீங்கள் ஜாப் கோயராக இருந்துட்டு எப்படி நீங்கள் கல்யாணம்லாம் பண்ணி குழந்தையெல்லாம் டெலிவரியெல்லாம் பார்த்து எல்லாம் இது பண்ணியிருக்கீங்க, ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் அவசரமாக கிளம்பும்போது, நான் கொண்டு போய் விடுறேம்மா, அவங்கள வீட்லேயே கொண்டு போய் விட்டுடுறேன், பைக்கில் கொண்டு போய் பஸ் ஸ்டாண்டில் தான் விட சொன்னேன், ஆனால் வீட்லேயே கொண்டு போய் விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டுன்னு ஒரு மதர்லி ஃபீலிங்கோடு எல்லாமே செஞ்சது அதெல்லாம் மறக்க முடியாது. நல்லா பழகிற ஒரு பிள்ளை. அதனால் வந்து எங்களுக்கெல்லாம் என்ன சொல்கிறது, நாங்கள் எல்லோரும் உங்களெல்லாம் மிஸ் பண்ணுறோம். இப்போ நீங்கள்லாம் இங்கே இப்போ எங்கள் கூடலாம் இல்லை. அதனால் வந்து ரொம்ப சந்தோஷம். நீங்கள் எல்லாம் வந்து போய் நல்லா வெல் செட்டில்டு, எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்னு கேள்விப்படும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கீப் ராக்கிங். ஹலோ கோபி, வணக்கம். உனக்கு இப்போது 40வது பிறந்த நாள் என்று கேள்விப்பட்டேன். நீண்ட ஆயுளுடன், கடவுள் நம்பிக்கையுடன், குடும்பத்தோடு நன்றாக இருக்க இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். வணக்கம். ஹலோ கோபி, வணக்கம். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. 40வது வயசு கடந்து அடுத்து அடி எடுத்து வைக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்களுக்கு வினிதாவுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரியும். ஆனால் அதுக்குள்ளே நீங்கள் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பார்த்துருக்குறீங்க. அதெல்லாம் கோ த்ரூ பண்ணி நீங்கள் இப்போ உங்களோட தன்னம்பிக்கையினாலும் விடாமுயற்சியாலையும் இந்த லெவலில் முன்னேறி இருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியோடும் இன்னும் மென்மேலும் நீங்கள் நல்லா வளரணும் அப்படின்னு நாங்கள் ஆசீர்வாதம் பண்ணுறோம். உங்களுக்கு அங்கிள் ஆண்டி சப்போர்ட் இருக்குது. அந்த யாருக்கு நல்ல மருமக அமையணும், அதே மாதிரி அங்கிள் ஆண்டியும் நல்லா உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க. அவங்களோட ஆசீர்வாதமும் உங்களுக்கு, எங்கள் எல்லாருடைய ஆசீர்வாதமும் எப்பவும் இருக்கும். இதே மாதிரி நீங்கள் எல்லா விஷயத்துலையும் இருந்து நீங்கள் நிறைய மீண்டு வந்திருக்கிறீங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுடைய தன்னம்பிக்கைன்றது அளவே சொல்ல முடியாது. அதனால் நிச்சயமாக வந்து எத்தனை பேரோட சப்போர்ட் இருந்தாலும் உங்களுடைய முயற்சி அதுதான் உங்களை இந்த அளவுக்கு உயர்த்தி இருக்குது. உங்கள் குடும்பம், குழந்தை, பெரியவங்க எல்லாரோடையும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நாங்கள்
கடவுளை பிரார்த்தனை செய்கிறோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். அருமை தம்பி ஆர்ஜே உதயகுமார் ஜெயந்தி தம்பதியரின் மருமகனும் வினிதா அவர்களின் கணவருமான கனிஷா அவர்களின் தந்தையுமான திரு கோபி கிருஷ்ணன் அவர்கள் 40 வயதான மைல்கல்லை தாண்டி 41வது வயதிலே அடியெடுத்து வைப்பது அறிந்து மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். அதோடு மட்டுமல்லாமல் கோபிகிருஷ்ணன் அவர்கள் மிகவும் கண்ணியமாகவும் அன்பாகவும் அனைவரிடமும் நடந்து கொள்ள குணாதிசயம் கொண்டவர், மிகவும் சுறுசுறுப்பானவர். அவர் இந்த சிறிய வயதிலேயே பல முக்கியமான பணிகளை மேற்கொண்டு அதில் வெற்றியும் கண்டுள்ளார். அவர் தனது 41வது வயதை அடியெடுத்து வைப்பது மகிழ்ச்சியுடன் அவரை வாழ்த்துகிறோம். அவர் மட்டுமல்லாமல் என்னுடைய வாழ்த்துகள் மட்டுமல்லாமல் எங்கள் குடும்பத்தார் அனைவருடைய சார்பிலும் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளேன். நன்றி, வணக்கம். ஹாப்பி பர்த்டே to Gopi Krishnan. Thank you. Happy birthday, Gopi. God bless you. Hi Gopi, wish you many more happy returns of the day. 40 வயசு ஆயிடுச்சு, ஹாப்பியாக என்ஜாய் பண்ணு. ஓகே, சந்தோஷமாக வெளியே போயிட்டு வா. ஹாவ் அ கிரேட் டே. ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி பர்த்டே டு யூ. Many more happy returns of the day, Anna. ஹாய் கோபி, ஹாப்பி பர்த்டே. எப்படி இருக்க? தனிஷா எப்படி இருக்கு? வினோ எப்படி இருக்கு? நல்லா செலிப்ரேட் பண்ணு. ஹாப்பி பர்த்டே கோபி, நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஹாப்பி பர்த்டே கோபி மாமா. ஹாய் கோபி. எப்படி இருக்க? விஷிங் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஆன் யுவர் 40th birthday. Stay happy and healthy. Happy birthday, mom. Happy birthday, Anna. சும்மா சொல்லு happy birthday, மாமா. ஹாய் மாம், ஹாப்பி பர்த்டே. எப்படி இருக்கீங்க? சீக்கிரமாக வாங்க, நேரில் பார்ப்போம், மீட் பண்ணுவோம். என்ஜாய் யுவர் டே. Hi, Anna. Happy birthday. Happy birthday, Gopi. Wishing you a very good year ahead. Happy Have birthday. Hi Gopi அண்ணா, ஃபஸ்ட் டைம் வீடியோ எடுக்கிறேன். ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து. எப்படி இருக்கீங்க? ஸோ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பினஸ் ஆஃப் த டே. ஸோ 40th பர்த்டே ரொம்ப ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுங்கள். வில் மீட் யூ சூன். ஹாய் கோபி, எப்படி இருக்கீங்க? ஹாப்பி 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 41st பர்த்டே. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். உங்களை பற்றி பேசணுன்னா நிறைய பேசலாம். இன்னொரு பெரிய வீடியோ நான் போட்டேன்னா எல்லோரும் எனக்கு கொண்டுருவாங்க. அதனால் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சுக்க ட்ரை பண்ணுறேன். எல்லோரும் நிறைய பேசியிருப்பாங்க உங்களை பற்றி, உங்களோட ஸ்ட்ரகிள்ஸு, உங்களோட இதெல்லாம். ஸோ திரும்பி நான் அதெல்லாம் பேசணும்னு சொல்லி யோசிக்கல. எல்லோரும் லாஸ்ட் 13-15 இயர்ஸ் பற்றி தான் பேசியிருப்பாங்க மோஸ்ட்டாக. ஏன்னா அப்போ தான் உங்களை பற்றி எல்லாருக்கும் தெரியும். 2011 மேரேஜ் ஆகி வந்ததுக்கப்புறம் தான் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் எங்கள் சைட் ஃபேமிலியிலேருந்து உங்களை பற்றி தெரியும். பட் நான் உங்கள்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ண நிறைய விஷயங்களை நீங்கள் உங்களோட அர்லி லைஃப் பற்றி நிறைய ஷேர் பண்ணியிருக்கீங்க. உங்களோட ஸ்கூலிங்கு, உங்களோட காலேஜு, உங்களோட ஃப்ரெண்ட்ஸை பற்றி, உங்களோட மெயினாக நீங்கள் எப்படி இன்டர்வியூ அந்த ஒரு வாட்டி சொன்னீங்க. உங்களோட இன்டர்வியூவில் நீங்கள் ஃபஸ்ட் இன்டர்வியூ எப்படி உங்களுக்கு ஜாப் வச்சு, அதெல்லாம் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. ஸோ எல்லாருக்கும் டேக்அவே என்னென்னா, நீங்கள் ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட்டான பர்சன். கான்ஃபிடென்ஸ், உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸு, நீங்கள் ஒருத்தங்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுற விதம், இதெல்லாம் அமேசிங். ரொம்ப எல்லாருமே கற்றுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு எங்கே இந்த ரூட் ஆச்சுன்னா, உங்களை அந்தளவுக்கு அதெல்லாம் ஒரு இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்து உங்களை வளர்த்துருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ உங்கள் பேரண்ட்ஸ்க்கு அம்மா அப்பாவுக்கு ஒரு சல்யூட் தான், பிக் சல்யூட் தான். ஏன்னா அந்த டைமில் எது நிறைய பேர் ரொம்ப அதாவது பிளைண்டாக படிக்கணும், மார்க் ஸ்கோர் பண்ணணுன்ற ஒரு இன்டென்ஷனில் தான் நம்ம ஃபேஸ்லலாம் வளர்த்துருக்காங்க பேரண்ட்ஸு. பட் அந்த ஃபேஸில் உங்கள் அப்பா உங்களை ரொம்ப ஒரு நாலேஜபிள் பர்சனாக பல விஷயங்களை கற்றுக் கொடுத்து
மல்டிபிள் லாங்குவேஜஸ், தமிழ்லேயும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக, இங்கிலீஷ்லேயும் ஸ்ட்ராங்காக, அதே மாதிரி ஒருத்தவங்ககிட்ட எப்படி இன்ட்ராக்ட் பண்ணணும், எப்படி பேசணும், ஒரு 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 ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்ற ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்கன்னா அது வந்து நிச்சயமாக வந்து உங்கள் அம்மா அப்பா வந்து பயங்கரமான ஒரு எஜுகேஷனை கொடுத்துருக்காங்க. ஸோ எஜுகேஷன்றது என்ன அப்படின்றது வந்து உங்களை வளர்த்ததை வச்சு நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளாக வச்சுக்கலாம். ஏன்னா இந்த வே யூ நிறைய பேர் பேசியிருப்பாங்க உங்களை வந்து லாஸ்ட் 13 years 15 years வந்து நீங்கள் கோத்ரூ பண்ண ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் வந்து எக்ஸ்ட்ரீம். நான் எப்படி மோர் தென் த வே யூ மோர் தென் வாட் யூ ஹவ் கான் த்ரூ, நான் என்ன பார்க்குறேன்னா அதுலேருந்து ஹவ் யூ கேம் பேக், தட் இஸ் அமேம். அது வந்து பிரில்லியன்ட். அது ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து சக்கம்பிள்டு அந்த 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 ஒரு அந்த மாதிரி நிறைய சுச்சுவேஷன்ஸில். பட் நீங்கள் வந்து அதில் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து யூ கேம் பேக், அண்ட் எவ்ரி டைம் யூ கம் பேக், யூ கேம் பேக் வெரி வெரி ஸ்ட்ராங்கர் தேன் பிஃபோர். அதுதான் வந்து ரொம்ப அமேசிங்காக இருந்தது. எங்களுக்குலாம் ஒரு பெரிய லெசனாக இருந்தது. இப்போ வர அடுத்த ஜென்ரேஷனுக்குலாம் ஒரு பெரிய லெசனாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் யாருக்கு எங்களுக்குலாம் ஒரு ப்ராப்ளமோ இல்லைனா ஏதோ ஒரு சுச்சுவேஷன், ஒரு சின்ன ஒரு மைண்ட் அப்செட்டாக இருக்கும்போது உங்கள்கிட்ட பேசினா வந்து அந்த ரொம்ப வந்து ஒரு சூதிங்காக இருக்கும். ஆக்சுவலாக அந்த 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 சுச்சுவேஷனுக்கு வந்து ரொம்ப ப்ராப்பர் சொல்யூஷன் எப்படி அதை ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்றதுலாம் வந்து ரொம்ப ஈஸியாக ஆக்கிடுங்க இந்த சுச்சுவேஷனை. தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி திங். நாட் ஜஸ்ட் தேட், நிறைய பேசலாம். நம்ம அங்கே இந்தியாவில் 6-7 years 5-6 years வந்து நம்ம மேரேஜ்க்கு அப்புறம் 2011 17 மூவ் ஆன ஆஸ்திரேலியா மூவ் ஆன வரைக்கும் நிறைய ஒன்றா இருந்திருக்கோம். ஆனால் பிஸி பேசுறது சின்ன குட்டி பசங்களை வச்சு நம்ம இருந்ததுலாம். பட் ஆனால் நம்ம நிறைய ஒன்றா பண்ணியிருக்கோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி திங். ஷ்ரவன்லாம் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க அவனோட ஏர்லி ஏஜ்லலாம். அதனால் தேங்க்ஸ் ஃபார் தேட். வேறு என்ன சொல்லணும்னு அப்படியே ஒரு ஃப்ளோவில் பேசிட்டு இருக்கேன். அகெயின் லாஸ்ட் டைம் நீங்கள் ஆஸ்திரேலியா வந்தது வந்து என்னால் தட் வாஸ் அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த 3 weeks வந்து நாங்கள் அடிக்கடி பேசுவோம். அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு அந்த ஃபேமிலி மீட்டப்லாம். ஐ திங்க் வி ஹேவ் டு டூ தட் ஆஃபன். அன்ஃபார்ச்சுனேட்லி எங்களால் அதுக்கப்புறம் யூகேக்கு வர முடியல நீங்கள் சொல்லியும். பட் ஆனால் வில் ட்ரை ஃபார் தட். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ யூகேக்கு வருவோம். நம்ம திருப்பி எல்லா ஃபன்னையும் பார்க்கணும். ஃபன்னும் பண்ணுவோம். மெயினாக பசங்கள்லாம் இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்மை க்ரியேட் பண்ணுவோம். ஓகே, ஆல் குட், ஆல் தி பெஸ்ட். அது முக்கியமாக உங்களோட மசாஜஸ் வந்து செம. வெயிட்டிங் ஃபார் தட் when I'm coming to UK. All the best and enjoy your day to the fullest. See you, Gopi. Happy returns of the day. Happy 41st birthday. உங்களோட நாங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த இனிஷியல் ஃபேஸ் ஆஃப் உங்களோட மேரேஜ் லைஃப்பில் இந்த ஃபஸ்ட்டு ஒரு 5 years நம்ம எல்லாம் ஒன்றா முகப்பேர் வீட்டில் இருந்திருக்கோம். நிறைய மெமரிஸ் ஷேர் பண்ணியிருக்கோம். எஸ்பெஷலி உங்கள் பற்றி சொல்லணுன்னா எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகுது எல்லாமே ஒரு ஃபன்ஃபில்டு மெமரிஸ். நம்ம எல்லோரும் என்ன சொல்கிறது, ரொம்ப ஜாலியாக எல்லாம் பேசிட்டு இந்த பிரதர் சிஸ்டர்ஸ் எல்லாம் பயங்கரமாக கலாய்ச்சிட்டு, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நீங்கள் மஹேந்திரா சிட்டி இன்ஃபோசிஸில் ஒர்க் பண்ணிகிட்ருப்பீங்க. நான் குரோம்பேட்லேருந்து நீங்கள் சம்டைம்ஸ் என்னை பிக் பண்ண வருவீங்க. அப்போ வேகனா காரில் பாட்டெல்லாம் நம்ம ஜாலியாக கேட்டுட்டு வந்த மூவி, வரப்போகிற மூவி, நியூ சாங்ஸ் எல்லாம் கேட்டு பயங்கரமாக வைப் எல்லாம் கொடுத்துட்டு ஜாலியாக வருவோம். சில டைம் அப்போ வந்து ஷவன் வந்து ரொம்ப சின்ன குழந்தை. அப்போ எனக்கு சில டைம் வந்து தூக்கம் கம்மியாக இருக்கும், நான் ரொம்ப டயர்டாக இருப்பேன். அப்போ நீங்கள் வேணால் தூங்குங்க சிஸ்டர், நான் வந்து வீடு வந்தோடனே சொல்கிறேன், நீங்கள் தூங்குங்க அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் ஒரு செகண்டு கூட கண்ணை மூட முடியாது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு ரோலர் கோஸ்டர் டிரைவ் மாதிரி கூட்டிகிட்டு வருவீங்க வீட்டுக்கு. அதெல்லாம் வந்து செம்ம ஜாலியாக இருக்கும். நல்லா ஃபன் பண்ணது எல்லாமே செம்ம மெமரிஸு. அது மட்டும் இல்லை, ரொம்ப சப்போர்ட்டிவாக ஒரு ரியல் பிரதர் ஒரு லைஃப்பில் எப்படி சப்போர்ட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி எனக்கு நிறைய இடத்துல நீங்கள் இருந்திருக்கீங்க. ஃப்ரம் ஷவன் அப்போ சின்ன குழந்தைன்றதுனால நிறைய சப்போர்ட். உங்களுக்கு ஷவனும் ரொம்ப பிடிக்கும்ன்றது எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ரொம்ப ஷவனை வந்து எதனாச்சும் உடம்பு சரியில்லைனா, அதுக்கப்புறம் எதனாச்சுன்னா ரொம்ப கேர் பண்ணுவீங்க. அது எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ்டாக இருக்கும். அது மட்டும் இல்லை, அவனுக்கு நிறைய நான் சின்ன சின்ன விஷயம் செய்யறதுக்கெல்லாம் கூட நீங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க நிறைய. அதெல்லாமே அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பெரிய பெரிய இன்சிடென்ட்ஸ்லாம் நீங்கள் எனக்கு பயங்கரமாக ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. எனக்கு டக்குன்னு நினைவுக்கு வர்றது வந்து இந்த ஃபிஷ் டேங்க்கில் அவன்
இதுவாகி அவனுக்கு இங்கே ஃபுல்லாக கட்டாகி ரத்தம் வந்துட்டுருக்கு. அப்போ வந்து யாருமே இல்லை, இவங்க மாமா இல்லை, சுரேஷ் இல்லை, யாருமே, நீங்கள் யாருமே இல்லை, தனிஷா வச்சுட்டு அத்தை இருக்காங்க. இவனை எப்படி டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறது அப்படின்ட்டு, ஏன்னா இவனை அந்த கர்ச்சிஃபை வச்சு அப்படியே அந்த ரத்தத்தை யாராச்சும் இப்படி பிடிச்சிட்டு வந்து அதான் நான் ஓட்டிகிட்டு வர முடியும். அப்புறமா அவங்க வேலைக்காரமாக கூட்டிகிட்டு நான் வண்டியில் வச்சு ஃபஸ்ட்டு டக்குன்னு அரவிந்த் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன். அவர் வந்து இங்கே பண்ண முடியாது, நீங்கள் எஸ்எம்எஃப் எங்கேயாச்சும் தான் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வீட்டுக்கு வந்துட்டு இவனை எப்படி கூட்டிகிட்டு போகிறேன், ஆட்டோ இது பண்ணலாமா அப்படி யோசிச்சுட்டே வரேன். நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வரீங்க, ஆஃபீஸ்லேருந்தா இங்கேருந்தா வீட்டுக்கு வரீங்க. எனக்கு உங்களை பார்த்தோன்னே ஒரு பெரிய ரிலீஃப், அப்பா நம்ம கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எங்களை அன்னைக்கு கூட்டிகிட்டு போனது மட்டும் இல்லை, நிறைய இடத்துல லைக் நியூ இயர் ஈவ் ஒரு வாட்டி என்னோடய ஹேண்ட்பேக் தொலைஞ்சு போய் நீங்கள் அதை எங்கெங்கேயோ போய் தேடி கண்டுபிடிச்சது, அந்த மாதிரி நிறைய பெரிய பெரிய இன்சிடென்ட்ஸில் எல்லாம் ஒரு எப்படி ஒரு ரியல் பிரதர் வந்து ஒரு சப்போர்ட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அதெல்லாம் என்னால் மறக்கவே முடியாது. ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு பர்சன் நீங்கள், ரொம்ப ஃப்ரெண்ட்லி, ரொம்ப ஹெல்ப்பிங். யாருக்காச்சும் எதனாச்சும் ஒரு டக்குன்னு ஒரு ஹெல்ப் வேணும்னா டக்குன்னு உங்களை ரிலை பண்ணிக்கலாம். இன்னை வரைக்குமே யார் வேணால் உங்களை கவுண்ட் பண்ணிக்கலாம், ஓகே இவங்க இருக்காங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹெல்ப்பிங் டெண்டன்சி உள்ள ஒரு பர்சன் நீங்கள். நீங்கள் நிறைய என்ன சொல்கிறது, ஒரு சின்ன ஏஜ்லேயே உங்கள் ஏஜ்க்கு மீறின லாஸையும் ஸ்ட்ரகிள்ஸையும் சேலஞ்சஸையும் நிறைய பார்த்துட்டீங்க. அந்த சைடையும் நாங்கள் நிறைய உங்களோட இருந்து பார்த்துருக்கோம். நீங்கள் ஆனால் அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ரொம்ப ஒரு பெரிய பர்சிவரன்ஸோட நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு மூவ் ஆன் ஆகிட்டே இருப்பீங்க. அது வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் எங்களுக்கு எல்லாருக்குமே. கீப் கோயிங். இன்னும் நிறைய இன்னும் நீங்கள் பல எல்லைகளை தாண்டவும், பல லாட்டரிகளை வின் பண்ணவும், அதில் கொஞ்சம் காசை எங்களுக்கு கொடுக்கவும் நாங்கள் வாழ்த்தி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். ஹாய் கோபி, ஹாப்பி 40th பர்த்டே. நம்ம 2 பேரும் ரொம்ப நிறைய டைம் ஒன்றா ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சதில்லை. பட் இந்த ஷார்ட் டைம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணதில் ஐ திங்க் we've had amazing conversations and I see you as ஒரு ரொம்ப outspoken, practical and very straightforward person and உங்களுக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸை கரெக்டாக யூஸ் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு பர்சன். ஸோ that's all amazing about you. Stay blessed, stay happy, enjoy your 40s and happy birthday again. Hi Gopi, happy 40th birthday. Another occasion to celebrate. So it's just not a milestone. எனக்கு தெரியும், right from our Infosys little chit chats at food courts, from our family gatherings and நம்ம ஆஸ்திரேலியாவுக்கு PR ப்ரிப்பேர் பண்ணதுலேருந்து உங்கள் கூட நான் இருந்த போதெல்லாம் நான் பார்த்தது, you have a lot of perseverance. ஃப்ரம் ஒரு சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விஷயம் வரைக்கும் you put all your effort, be it any hardships or obstacles. அது வந்து நீங்கள் கேரே பண்ணதில்லைன்றதை நான் ரொம்ப பார்த்துருக்கேன் and I have admired that. So I hope that in the milestone you have reached all the heights that you dreamt of, and I wish that with the support of your beautiful family, kins and all the friends, you will reach great heights and celebrate many more milestones, special occasions, and I wish you many more happy returns of the day. Happy 40th birthday, Gopi. Have a great year ahead. Hi Gopi, wish you many more happy returns of the day. Happy 40th birthday. 40 is the new 20 இல்லையா? நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் உங்கள் 40s. ஹாவ் அ ஹெல்த்தி லைஃப் அண்ட் US வர பிளான் பண்ணுங்கள், நம்ம இங்கெல்லாம் ஊர் சுற்றி பார்க்கலாம். ஒன்ஸ் அகேன் ஹாப்பி பர்த்டே. பை. Hi Gopi, happy 40th birthday. Wish you many more happy returns of the day. Stay happy and stay blessed with your family. Bye. Hi Gopi, many more happy returns of the day.
கோபி உங்களை பற்றி சொல்லணுன்னா நீங்கள் எப்பயுமே வந்துட்டு எல்லார்கிட்டேயும் ஒரு ஈஸியாக மிங்கிள் ஆகி ஈஸியாக ரொம்ப ஒரு ஜாலியாக இன்ட்ராக்ட் பண்ணுற ஒரு பர்சன். எல்லார்கிட்டேயுமே வந்துட்டு நான் பார்த்த வரைக்கும் எல்லார்கிட்டேயுமே ஒரே மாதிரி ஈஸியாக நீங்கள் நல்லா இன்ட்ராக்ட் பண்ணுவீங்க. எஸ்பெஷலி நான் சொல்லணுன்னா வந்து நான் அங்கே ஒரு தடவை 9th ஸ்டாண்டர்ட் ஆனுவல் லீவுன்னு நினைக்கிறேன். அங்கே முகப்பேர் உங்கள் வீட்டுக்கெலாம் வந்திருந்த போது அதுதான் ஐ திங்க் நம்ம கொஞ்சம் ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பட் அப்போ இருந்தால் கூட நீங்கள் வந்துட்டு என்கிட்ட ரொம்ப நல்லா பேசி நீ எந்த மாதிரி மூவிஸ்லாம் பார்ப்ப அப்படின்லாம் கேட்டு நீங்கள் ரொம்ப நல்லா இன்ட்ராக்ட் பண்ணியிருந்தீங்க அந்த ஆனுவல் லீவ். நாங்கள் முகப்பேர் வீட்டில் இருந்தபோது லைக் ஒரு 1 or 2 மூவிஸ்லாம் நம்ம உட்காந்து பார்த்துருக்கோம். அப்பயுமே நீங்கள் வந்துட்டு ஒரு நல்லா ஜாலியாக வந்துட்டு போச்சு உங்கள் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதுல. அண்ட் எப்பயுமே வந்துட்டு நான் உங்களை பார்த்த வரைக்கும் அப்சர்வ் பண்ண வரைக்கும் உங்களுடைய தாட்ஸ் அண்ட் நீங்கள் வந்துட்டு பேசுகிறது எல்லாமே ஒரு நாலேஜபிள் பர்சன் கிட்ட நம்ம பேசினா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து உங்ககிட்டேருந்து எனக்கு எப்பயுமே வந்திருக்கு. ஸோ கீப் ராக்கிங் இன் யோர் 40s. ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி 41st பர்த்டே கோபி மாமா. நீங்கள் சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஃபன்னான ஒரு ஜாலியான ஒரு எந்தூசியாஸ்டிக்கான பர்சனாக தான் இருந்திருக்கீங்க எங்ககிட்ட. நீங்கள் சின்ன வயசுலேருந்து நிறைய எனக்கு டென்ஷனாக சொல்ல கதை, சும்மா அப்படியே படம் பற்றி பேசுறது, அப்படி சும்மா ஜோக் பண்ணுறது, கலாய்க்கிறது, இதெல்லாம் வந்து எனக்கு இங்கே வரும்போதும் இந்தியாவில் இருக்கும் போதும் நிறைய மெமரிஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் நான் மறக்கவே முடியாது. அது வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நீங்கள் திருப்பி வாங்க இங்கே ஆஸ்திரேலியாவில், திருப்பி நம்ம பேக் யார்டில் கிரிக்கெட் விளாட்லாம். அதெல்லாம் வந்து ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு தட். நீங்கள் வந்து உங்கள் நினச்சாலே ஒரு மாதிரி ஜாலியாக ஒரு ஃபன்னான பர்சன் தான் இருக்கலாம். நான் உங்கள்கிட்ட என்ன வேணால் பேசலாம். அப்படியே நீங்கள் வந்து ஜாலியாக அது கூட எடுத்து போவீங்க. நீங்கள் நிறைய என்கிட்ட எனக்கு வாங்கி கொடுத்துருக்கீங்க, நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் வந்து சின்ன வயசுலேருந்தே எனக்கு வந்து ரொம்ப அப்படியே ரொம்ப அதுக்குன்னு ஃபுல்லாக எதுவுமே கேர் பண்ணாமல் அப்படியே ஃபுல்லாக ஜாலியாகவே இல்லைன்னு சொல்ல. ஆனால் வந்து இப்போது மாதிரி ஒரு ஃபன்னாக ஜாலியாக கரெக்டான பர்சனாக இருக்கீங்க நீங்கள். அதனால் வந்து நான் வந்து உங்கள்கிட்டேருந்து நிறைய கற்றுருக்கேன். நான் உங்ககிட்டேருந்து நிறைய இன்ஸ்பயர் ஆகிருக்கேன் நான். அதனால் யூ ஆர் வெரி என்ன சொல்கிறது அட்மரபிள் பர்சன். அதனால் இப்போ நீங்கள் 41 கூட ஆக போகிறீங்க. நீங்கள் வந்து இப்போ உங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் கூட கூப்பிடலாம். அதனால் என்ஜாய் திஸ் டே. ஹாப்பி பர்த்டே. அண்ட் லுக்கிங் ஃபார்வர்ட் டு மீட்டிங் யூ இன் த ஃபியூச்சர். Happy 40th birthday, Gopi Mama. I wish you many more happy returns of the day. Happy 40th birthday, Gopi Mama. I hope you'll have fun. I'll come to UK and enjoy your cake, chocolates, and everything, and enjoy the celebration. We'll talk to each other. And happy 40th birthday, Gopi Mama. கோபி ஹாப்பி பர்த்டேடா. வெல்கம் டு 40s கிளப். நேற்று தான் உனக்கு காலேஜ் ஹாஸ்டலில் 20th பர்த்டே செலிப்ரேட் பண்ண மாதிரி இது. அதுக்குள்ளே 40 போட்டுட்டியா? இவரு அப்படியே 20ஸ்ன்னு நினைக்காத. அதான் சொன்னேனே வெல்கம் டு 40s கிளப்னு. எனிவேஸ் ஹாப்பி பர்த்டே. Have a wonderful day. Have a wonderful year ahead. Enjoy பண்ண நல்லா. ஹாய் கோபி, எப்படி இருக்க? மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. யூகே லைஃப்லாம் எப்படி போயிட்டுருக்கு? நம்ம காலேஜ் லைஃப் பற்றி தான் சாயிட்டு அடிக்கடி பேசிகிட்டு இருப்பேன். எஸ்பெஷலி அந்த நெய்வேலி இம்ப்ளான்ட் ட்ரைனிங் பற்றி தான் நிறைய பேசிகிட்டே இருப்போம். ஐ ஹோப் யூ ஹேவ் ஃபன். டேக் கேர். கீப் இன் டச். பாய். Hey Gopi, I know I haven't done a great job at keeping in touch with you these past years, but you still hold a very special place in my heart. And I know your big birthday is coming up, so I just wanted to wish you a very happy birthday and may all your dreams come true. Hi Gopi, happy birthday. Welcome to the 40s Club. My prayers and wishes. Happy birthday, Uncle. Great wishes and have a great year. Happy birthday, Gopi Anna. எப்படி இருக்கீங்க? How are you all? We wish that you were here and we celebrated this birthday of yours very grandly. Anyways, our best wishes for a very, very successful and a happy year ahead.
our prayers that success may follow you always. Thank you so much, Vinita, for this opportunity to wish Annan on our behalf. Thank you. Have a great year ahead, Annan. Bye. Happy birthday, my dear brother. Happy birthday, Gopi Anna. Happy 40th birthday. Happy birthday, Gopi uncle. அண்ணா நீங்க வந்து எனக்கு ஒரு பிரதர் மாதிரி. ஸோ நல்லா என்ஜாய் பண்ணுங்க இந்த 40th பர்த்டேவை. வினிதா கிட்ட இருந்து ஏதாவது நல்ல கிஃப்ட் வாங்கிக்கோங்க. இது எங்களோட விஷஸ். பெஸ்ட் விஷஸ்னா வாழ்க வளமுடன். என்ன சொல்றான் பாருங்க. ராஜா ஒன்றானும் இன்று. Happy birthday, Gopi. Many more happy returns of the day. 40. Life begins at 40. Enjoy. தலைவரே கோபி, இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கோபி. ஃபைனலி 40 வயசு தொட்டுட்டீங்க. நல்லா ஞாபகம் இருக்குது, இங்கே லண்டன் ரூமில் இருக்கும்போது சொல்லிகிட்டு இருப்பீங்க இன்னும் 2-3 வருஷத்தில் எப்படியாவது செட்டில் ஆயிடணும்னு. ஃபைனலி பார்த்தீங்கன்னா உங்களோட 40th பர்த்டே அப்போ வெல் செட்டில்ட் ஐ கெஸ். எனக்கு தெரியும் யூ வென்ட் த்ரூ அ லாட் டியூரிங் தட் டைம். முக்கியமான டைமில் குவிட் பண்ணிட்டு வந்து இங்கே படித்து அதுக்கப்புறம் ஒர்க்கு வேறு ஒரு வேலை வாங்கி செட்டில் ஆகிறதுன்றது ஈஸி கிடையாது. யூ டிசர்வ் இட். யூ மேட் இட் வெரி ஹாப்பி ஃபார் யூ. ஹாப்பி பர்த்டே ஒன் மோர் டைம். இருங்க, விஷ்ணு விஷ் பண்ணணுமாம்மா. Hi Gopi, happy birthday, wishing you only the best. ஆமாம், கீப் ராக்கிங் கோபி. என்ஜாய் யுவர் டே. தேங்க்யூ, பாய். இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் தமிழையா. Happy birthday Gopi. Welcome officially to the 40s club. லைஃப் பிகின்ஸ் அட் 14 சொல்லுவாங்க. இந்த வருஷம் உங்களுக்கு எல்லாமே நீங்கள் நினச்சது, உங்கள் கரியர் சைடும் சரி பர்சனலாகவும் சரி எல்லாமே நினச்சது நடக்கட்டும். விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம். ஹாப்பி பர்த்டே கோபி. இனிய பிறந்த நல்வாழ்த்துக்கள் கோபி. ஹோப் யூ ஹேவ் லாட்ஸ் ஆஃப் ஃபன் டுடே. சீக்கிரம் பார்ப்போம். ஹாப்பி பர்த்டே கோபி. இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். நல்லா இருங்க. இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே கோபி அங்கிள். ஹோப் யூ ஹேவ் a good time. See you soon. Bye. 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 Happy birthday கோபி அங்கிள். பிறந்த நாள் வாழ்த்துக்கள் கோபி. ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி மைல்ஸ்டோன் பர்த்டே. ஆல்வேஸ் ஸ்டே ஹாப்பி. பாய். Hi Gopina, wish you happy birthday, wish you many more happy returns of the day. Hope you're enjoying your day and I hope you had a nice and lovely surprise from your family. So, எப்பவும் போல ஹாப்பியாக இருங்க. நீ விஷ் பண்ணு. நீ விஷ் பண்ணிடு. Happy birthday to you. Bye. Bye. Hi Gopina, இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். உங்களை பற்றி பேசணுன்னா என்ன பேசுறது. நீங்கள் இருக்கும்போது நம்ம கெட் டுகெதர்லாம் ரொம்ப ஃபன்னாக இருக்கும். நீங்கள் ரொம்ப ஃபன் பர்சன். அதே மாதிரியே ஃபன்னாக ஸ்போர்ட்டிவாக இருங்க. 40 ஆக போகுது. இப்போ தான் உண்மைக்குமே பூமர் ஆக போகிறீங்க. இன்னும் ஃபன்னாக இருக்கும்னு நினைக்கிறேன். வெரி ஹாப்பி பர்த்டே. பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கோபி. அவங்கள பற்றி சொல்லணுன்னா அண்ணன் ரொம்ப நல்லவர், நல்லவர், நானும் தெரிஞ்சவர் அப்படின்லாம் சொல்லணும்னு ஆசை தான். அப்புறம் பிரைட்டனுக்கு நம்ம அங்கே வந்திருந்த அந்த கெட் டுகெதர் நல்லா இருந்துச்சு. இந்த பக்கம் வாங்க, நீங்களும் வாங்க. பவன்ட்ரி மிட்லாண்ட்ஸுக்கெலாம் அப்பப்போ வாங்க. அப்புறம் வந்து ரீல்ஸ் அடிக்கடி போடுங்க. முன்னாலாம் ரீல்ஸ் பண்ணிட்டுருப்பீங்க, இப்போ ஆளையே காணும் அந்த பக்கம். அந்த சைட்லாம் வந்து கொஞ்சம் ஃபன் பண்ணுங்கள். யா, ஸ்டே ஹாப்பி. குட் லக். Gopi mama. Many more happy returns of the day, Daddy. Wish you very awesome 41st birthday, and you're my hero and my rock. Thank you for always being there for me and guiding me through my through life's challenges. And
you're just a really great dad. That I'm very lucky to have someone like you who's really supportive and helpful, and you're always there when I need you to. And there's a saying, a father's love is eternal and unchanging, and I think that best suits you, because you're supportive, you're very confident in what you're doing, and you trust me, you believe me, and that's just a lot that you've achieved and stuff. So well done for that. And a few words about you that I would like to talk is சின்ன வயசுலேருந்தே நீ வந்து எனக்கு வந்து ஒரு ரோல் மாடல், very supportive and confident. திருப்பி அதே தான் சொல்கிறேன், பட் ஸ்டில் ஒரு சர்ப்ரைசிங் திங் அபவுட் யூ நான் நோட்டீஸ் பண்ணதில் என்னென்னா வந்து ஏஜ் ஆஃப் 38 நீ வந்து இந்தியாவிலேருந்து திருப்பி வந்து யூகேக்கு ட்ரை பண்ண. ஏன்னா வந்து முன்னாடி கோவிட் டைம் முன்னாடிலேருந்தே நீங்கள் ஆஸ்திரேலியா ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னு எனக்கு தெரியும், பட் தட் டின்ட் ரியலி ஒர்க் அவுட். ஸோ அதனால நீங்கள் திருப்பி வந்து கிவ் அப் பண்ணாமல் வந்து யூ ட்ரைட் அகெயின். You tried at the age of 38 to get into UK for studies, and then நீங்கள் பெஸ்ட் திங் வந்து நீங்கள் திருப்பி வந்து படித்த நீங்கள் வந்து, ஸோ அதெல்லாம் வந்து எல்லாருனாலையும் வந்து ஈஸியாக வந்து அச்சீவ் பண்ண முடியாது. And that's that's hats off to you, Daddy. And what else? எனக்கு வந்து நீ வந்து ஒரு பிக்கஸ்ட் சப்போர்ட்டராக இருந்திருக்க. ஃபஸ்ட்டு நான் இங்கே வந்து ப்ரைமரி ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணப்போ, பிகாஸ் எனக்கு வந்து இங்கே இருக்கிற கல்ச்சர், லைஃப் ஸ்டைல் அவ்வளோவா எனக்கு யூஸ்ட் ஆகலை, பிகாஸ் ஐ வாஸ் இன் இந்தியா ஃபார் 10 years. அண்ட் நீ வந்து எனக்கு வந்து இங்கே எப்படி வந்து இந்த மாதிரி ஒருத்தவங்க நம்மகிட்ட பேசினாங்கன்னா எப்படி நம்மளுக்காக நம்ம ஸ்டாண்டப் பண்ணி நம்ம அவங்கள வந்து ஃபேஸ் பண்ணுறதுன்றது நீ அம்மாவும் எனக்கு வந்து நிறைய எடுத்து சொல்லியிருக்கீங்க. ஸோ that has been very helpful for me. Thank you for that. Like primary school, it wasn't very great because it was the beginning year I started it there. Year 6 wasn't very great because I had some bullies and stuff because I was new, you know, and yeah. But somehow I have overcome all of those bullies. But then here, I think I'm trying to feel more connected with people. And yeah, at this school, secondary has been a lot better for me than primary. Year 7 la vande, I had few challenges to get through because it was the beginning of the year. But I had some trustful friends with me for some time. Yes, and then now I have really great friends that I could rely on and support on, which is all because of your support and help. Because நீங்கள் எனக்கு வந்து எப்படி எனக்காக ஸ்டாண்டப் பண்ணணும், இல்லை வந்து எப்படி ஒருத்தவங்களை ஃபேஸ் பண்ணணும், உங்ககிட்ட ஒரு மாதிரி தப்பாக இல்லை வந்து உங்ககிட்ட ரூடாக பேசினாங்கன்னா வந்து எப்படி அவங்களெல்லாம் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணி ஓவர் கம் பண்ணி நம்ம ஃபியரை வந்து எடுக்கணும் அவங்க மேலே அப்படின்றத எனக்கு நீ சொல்லி தந்திருக்க. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் ஃபார் தட். அண்ட் வந்து இன்னொரு மெயின் திங் வந்து தாத்தா வந்து ஜானிகிராம் தாத்தா வந்து December 8th 2023 இறந்தார். ஸோ வந்து I don't know, I was really scared because எப்படி இது நடந்துச்சுன்னா வந்து நான் ஸ்கூலில் இருந்தேன். And I was in my science period. I was writing my test. And அப்போ தான் வந்து என்னோட டீச்சர் ஒருத்தவங்க கிளாஸ்க்கு வந்து சொன்னாங்க, நீ இப்போவே வந்து வீட்டுக்கு போனோம், your parents are here. So then I didn't know what happened, but I know that it was something related to Tata because he was not very well this the week. But yeah, and then நான் வந்து அதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட லைஃப்பில் நான் வந்து உன்னை வந்து ஒரு மாதிரி வந்து சேடாகவும் இல்லை வந்து எப்படி சொல்கிறது ரொம்ப டவுனாக பார்த்துருக்கேன். ஏன்னா அது வரைக்கும் நான் உன்னை வந்து அம்மாவாவது சம்டைம்ஸ் வந்து ஷி எக்ஸ்பிரஸஸ் ஹர் எமோஷன்ஸ் பட் ஆனால் வந்து யூ ஹவ் நெவர் டன் தட் அண்ட் ஐ நெவர் சீன் யூ டூ தட் பிஃபோர். ஸோ அதான் ஃபஸ்ட்டு டைம் நான் வந்து என்னோடய லைஃப்லேயே வந்து நீ வந்து ரொம்ப பாவமாகி லைக் வந்து ரொம்ப டவுன் ஆகி நான் பார்த்தேன். So then that upset me because, and also Tata sadly passing away also upset me. But yeah,
அப்புறம் நான் வந்து உன் கூடயும் அங்கிள் கூடயும் வந்து காரில் போகும்போது நீ வந்து ரொம்ப டிஸியாகவும் லைக் யூ ஆர் நாட் யூ பிகாஸ் you were really down because you were really sad and I completely understood that and yeah அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம வந்து தாத்தாவை மீட் பண்ணி போகும்போது you were extremely down like your mental health everything was really down and yeah அதுக்கப்புறம் நான் வந்து நம்ம அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா போனோம் டு டேக் யூர் மைண்ட் ஆஃப் ஸ்டஃப் ஸோ யா ஐ திங்க் நீ வந்து அதை கொஞ்சம் என்ஜாய் பண்ணியிருப்பேன்னு ஐ பிலீவ் ஸோ யா அண்ட் ஆல்சோ அப்பப்போ நான் உனக்கு சொல்லினே இருப்பேன் தாத்தா பாஸ் அவே ஆனதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ராங் ஆயிரு ஓகேவான்னு கேட்டுனே இருப்பேன். அதுக்கப்புறம் நான் ஒரு கட்டத்தில் கேட்கலன்றதுனால வந்து நீ வந்து ஏன் இனிமேல் கேட்க மாட்டேன் அப்படின்னு ஒரு தடவை கேட்டேன். பட் தென் வாட் ஐ பர்சனலி தாட் வாஸ் எப்பயுமே அவங்க வந்து உங்கள் கூடயே தான் இருப்பாங்க. ஸோ நீ அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. பாட்டி தாத்தா எப்பயுமே நம்ம கூடயே தான் இருப்பாங்க. அண்ட் they will always stay forever. அண்ட் நான் தாத்தாக்கு எழுதின லெட்டர்ஸ் அண்ட் டேபிள் அவர் எனக்கு கொடுத்தது அதெல்லாம் வந்து லைக் very good memory of Janikram Tata. So yeah, I really miss him as well. And வேறு என்ன சொல்கிறது, கோவிட் டைமில் நீ வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி இந்த ஸ்நாக்ஸு டெய்லி ஒரு ஸ்நாக்ஸு அப்புறம் நம்ம மகாபாரதம் பார்ப்போம். அந்த டைம்ஸ்லாம் வந்து எனக்கு ரொம்ப ஒரு ப்ரெஷியஸாக இருந்துச்சு. லைக் அந்த மூமெண்ட்ஸ். ஏன்னா நான் தாத்தா கூடி உதயகுமார் தாத்தா கூடயும் ஜானகம் தாத்தா கூடயும் செஸ் விளையாடினது, உன் கூட செஸ் விளையாடினது, அதெல்லாம் எனக்கு வந்து இப்போ வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்குது. and I'm very pleased for that. And நீ எனக்கு வந்து another important point is நீ எனக்கு இன்னொன்று வந்து இந்த மாதிரி டெஸ்ட்ஸு எனக்கு அந்த மாதிரி ஏதாவது வருதுன்னா you've been very extremely helpful. எனக்கு சயின்ஸ் டெஸ்ட்னால் வந்து நீ உட்காந்து எனக்கு சொல்லி தருவ பேஷண்ட்டாக. அதுக்கெல்லாம் வந்து நிறைய பேஷன்ஸ் தேவைப்படும். எல்லாருமே அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. ஏதாவது டவுட் இருந்தாலும் நீயும் அம்மாவும் சரி எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. நாளைக்கு வர மேத்ஸ் டெஸ்ட்டுக்கும் நீ எனக்கு வந்து இந்த 2 வீக்ஸில் நிறைய எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன். ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் தேட். அண்ட் ஆல்சோ வந்து நான் இந்த மேத்ஸ் கோர்ஸ் சயின்ஸ் டெஸ்ட்லலாம் வந்து நல்ல ஸ்கோர் எடுத்தேன்னா அதுக்கு மெயினான ரீசன் வந்து அம்மாவும் நீயும் தான். பிகாஸ் எனக்கு நீங்கள் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கிறீங்க டெஸ்ட்டில் எல்லாத்துலேயுமே. அதே மாதிரி டவுன் சைட் ஆஃப் மை எக்ஸாம்ஸ் வந்து சம்டைம்ஸ் நான் வந்து அவ்வளோவா ஸ்கோர் பண்ணல, இல்லை கொஞ்சம் 13 மார்க்ஸ் ஆஃப் 5 மார்க்ஸ் ஆஃப் அந்த மாதிரி ஏதாவது கம்மியாக எடுத்தேன்னா வந்து யூ ஹவ் ஆல்வேஸ் லைக் told me to go through the stuff again. Like ஏதாவது அவ்வளோவா குட் ஸ்கோர் எடுக்கலைன்னா வந்து என் கூட உட்காந்து நீ வந்து திருப்பி அதை கோ த்ரூ பண்ணி அதை திருப்பி கற்றுக்கலாம் தான் பார்ப்பேன். ஸோ அது நான் வந்து ஐ ரியலி அப்ரிஷியேட் தட். ஸோ தேங்க்யூ ஃபார் டூயிங் தட். அண்ட் பேக் டு கோவிட் டைம். கோவிட் டைமில் மகாபாரதம் இதெல்லாம் பார்த்துன்னு ஜாலியாக வந்து நம்ம இருப்போம். So that was also very nice of you. And வேறு என்னென்னா வந்து and வந்து அவ்வளோதான். So thank you for being really nice to me. And you're always very special to me. And ஸோ எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோ, உன்னோட ஃபேமிலி கசின்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உனக்காக இருக்காங்க உன்னோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸில். ஸோ ஓகே, தேங்க்யூ ஃபார் பீங் ரியலி ஃபனி, கான்ஃபிடென்ட், ஹெல்ப்ஃபுல் டேட். நான் வந்து நீ தான் என்னோட ரோல் மாடல் மாதிரி நான் வந்து உன்னை வச்சுட்டு நீ பண்ண அந்த அமேசிங் எப்படி நீ வந்து 38 இயர்ஸில் வந்து போய் படிச்சியோ அதெல்லாம் நான் வந்து என்னோடய ரோல் மாடலாக வச்சு நான் கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய ஆளாக அச்சீவ் பண்ணுவேன். ஸோ you've always been and you've always gonna be my role model. So thank you for that. And again, wish you many more happy returns of the day. Hey, happy birthday.
ஹாப்பி 40th பர்த்டே. ஸோ நான் இப்போ எதுவுமே புதுசாக பேச போகிறதில்ல, நான் பேச போகிறது எல்லாமே உனக்கு ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன், உனக்கு தெரியும். பட் ஸ்டில் 2010 ஜூன் 21 அன்றைக்கி உன்னை ஃபர்ஸ்ட்டு பார்த்தேன். ஸோ பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சிருச்சு. இந்த மாதிரி ஒரு பர்சன் கூட இருந்தால் என் லைஃப் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ அப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ 2011 ஜானில் மேரேஜ் ஆச்சு. ஸோ இட் வாஸ் குட். லைக் அதுக்கப்புறமா ஸ்டில் இனிஷியலி டுக் டைம் ஃபார் போத் ஆஃப் அஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஈச் அதர். நான் எங்கள் ஃபேமிலி பற்றி நீ புரிஞ்சுக்கிறது, உங்கள் ஃபேமிலி பற்றி நான் புரிஞ்சுக்கிறது, அதெல்லாம் இட் டுக் டைம். பட் ஸ்டில் இட் வாஸ் குட். அப்புறமா வந்து கொஞ்ச நாள் கழிச்சு தனிஷா பிறந்தா. அவள் கேர்ள் சைல்டுன்றதுனால உனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது தனிஷா, கேர்ள் சைல்டுன்றதுனால. ஸோ அந்த 3 days லேபர் வார்டில் இருக்கும் போது நீ ஃபுல்லாகவே என் கூடயே இருந்த. ஆக்சுவலி ஒரு நிமிஷம் கூட நான் உன்னை விடவே இல்லை. என் பக்கத்துலேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 days என் கூடவே இருந்தேன் நீ ஆக்சுவலி. அதுக்கப்புறம் அவள் பிறந்துட்டு கொஞ்ச நாளில் வந்து ஆண்டி வந்து ரொம்ப சிக்காயிட்டாங்க. அவங்கள ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறது, ஆஃபீஸ் போயிட்டு வர்றது, அப்படி தான் என்ன இருந்தாலும் அட் த எண்ட் ஆஃப் த டே வந்து நீ என்னையும் தனிஷாவையும் பார்க்காம நீ போய் தூங்குனதே கிடையாது. அப்போ எவ்வளோ தான் உன் பேக் ஆஃப் த மைண்ட் போயிருந்தாலும் நீ தனிஷாவை வந்து அப்போல்லாம் நீ தான் நிறைய ஃபோட்டோஸ் எடுப்ப, இந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் கேப்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ தான் ரொம்ப ஆசையாக இருப்ப. அப்புறம் உங்கள் அம்மாவோட டெத்லேருந்து நீ வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்ட. ஸோ ஐ நோ. அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா 2 பேரும் ட்ரை பண்ணோம். பட் எண்ட் ஆஃப் த டே இங்கே தான் நம்ம வரணும் அப்படின்ற மாதிரி இருந்திருக்கு. யூகே தான். நீ வந்து கோவிட் டைமில் ரொம்ப எப்படியோ ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணி நம்ம படிக்க வரணும் அப்படின்ற மாதிரி யோசித்து முடிவெடுத்து இங்கே வந்துட்டோம். ஸோ லைக் நீ அந்த 1 year இங்கே கோவிட் டைமில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருந்த ஃபுட்டுக்கு எல்லாத்துக்குமே. அப்போ நானும் தனிஷா உன்னை ரொம்ப மிஸ் பண்ணோம். உங்கள் அப்பாலாம் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருந்தார். நீ அதுவும் நான் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருந்தேன். நீ எப்படின்னா த்ரூ பண்ணிவிடுவேன், அப்புறமா வந்து ப்ளேஸ் ஆகிடுவேன் ஒரு நல்ல ஆர்கனைசேஷனில் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து எனக்கு இந்த விஷயம் ஞாபகம் இருக்குது. உங்கள் அப்பா சொல்லுவாங்க, நீ முன்னாடியெல்லாம் சொல்லுவேன் இந்த மாதிரி அவர்கிட்ட வந்து பெருசாக உங்கள் அப்பா கிட்ட சேவிங்லாம் இல்லை, என்ன இருந்தாலும் வந்து எஜுகேஷன் நாலேஜ் தான் வந்து நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அது இருந்தால் என்ன வேணால் அச்சீவ் பண்ணிடலான்ட்டு அப்படின்ற. ஸோ உனக்கு அந்த 38 years நீ போகும்போது கூட எனக்கு அந்த ஞாபகம் தான் வந்தது, உங்கள் அப்பா கொடுத்த அந்த கான்ஃபிடென்ஸ் அப்படின்ற மாதிரி. ஸோ நீ அவ்வளோ ஒரு நாலேஜபிளான ஒரு பர்சன். நீ அந்த டைம் நம்ம வரும்போது கூட உனக்கு ஃபினான்ஷியலாக நம்ம எப்படி சமாளிப்போன்றது மட்டும்தான் உனக்கு தோணுச்சு தவிர எப்படி நம்ம வந்து படித்து முடிப்போம் அப்படின்ற மாதிரிலாம் உனக்கு தோணலை. ஏன்னா நீ எப்படி இருந்தாலும் முடிச்சிடுவேன்ற கான்ஃபிடென்ட் உனக்கும் இருக்குது. நல்ல ஒரு கம்பெனியில் ப்ளேஸ் ஆகிடுவேன்ற ஒரு கான்ஃபிடென்ட்டு உனக்கு ரொம்பவே இருந்தது. ஸோ இந்த வீடியோவில் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க நீ ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லேட்டர் ஆன் அதுக்கப்புறம் நாங்கள் வந்தோம் செப்டம்பர் 2022. நானும் தனிஷாவும் இனிஷியலாக ரொம்ப ஹோம் சிக்காக இருந்தோம். எங்கள் 2 பேருக்கும் செட்டில் ஆகிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ அப்போ வந்து உனக்கு அந்த அமெக்ஸ் இன்டர்வியூ இருந்தது. ஸோ அப்பயுமே அங்கே அங்கிளை தனியாக விட்டு வந்தது எவ்வளோ மைண்டில் ஓடிட்டே இருந்திருக்கோம். அப்பயுமே நீ வந்து 5 rounds ஆஃப் அமெக்ஸ் இன்டர்வியூ நீ வீட்டிலேருந்து வந்து இன்டர்வியூ கிளியர் பண்ணேன். ஸோ ஒன்றுமே 45 to 50 minutes இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு ரவுண்டும். அப்போ அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக இருந்த நீ. ஸோ நீ எதனா ஒன்று நினச்சின்னா கண்டிப்பாக அதை அச்சீவ் பண்ணாமல் விடவே மாட்டேன். அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடெண்ட்டான ஒரு பர்சன் நீ. ஸோ அகெயின் எனக்கு உன்கிட்ட பிடிச்ச விஷயம் நிறைய இருக்குது. ஸோ நீ ரொம்ப ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லான ஒரு பர்சன். சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்களாக இருந்தால் கூட பெரியவங்களை வரைக்கும் நீ வந்து எல்லாருக்குமே நல்ல ஒரு ரெஸ்பெக்ட் பண்ணுவேன். ஸோ அகெயின் உன்னோட குக்கிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீ பண்ணுற சாட் ஐட்டம்ஸ், பானிபூரி, சமோசா, கட்லெட், அது எல்லாமே நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தேன்னா நான் உனக்கு உடனே குக் பண்ணி கொடுக்க சொல்லுவேன். நீ உடனே எனக்கு எல்லாமே குக் பண்ணி கொடுப்பேன். ஸோ அப்புறம் வந்து நம்ம 2 பேருக்குமே வந்து தனிஷாவை ரேஸ் பண்ணுறதுல ஒரே மாதிரி ஒரு வேவ் லென்த் இருக்கும். அவளுக்கு ஸ்கூல் சூஸ் பண்ணுறதுலேருந்து, அவளுக்கு எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் போடுறதுலேருந்து, எது சொன்னாலும் உனக்கு அது ஓகேவாக தோணும். ஸோ நம்ம 2 பேருக்கு அந்த விஷயத்தில் ரொம்ப நல்லா ஒத்து போகும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் வந்து அங்கிளோட டெத். அது வந்து ரொம்ப அன்எக்ஸ்பெக்டட். ஸோ அந்த டைம் தான் நம்ம வந்து கரெக்டாக ஆஸ்திரேலியா புக் பண்ணியிருந்தோம். அப்போ இந்த டெத்துனால நம்ம இந்தியா போனோம்.
போயிட்டு நான் ஆஸ்திரேலியா போகாமல் இருந்துட போகிறேன், நான் மிஸ் பண்ணிட போகிறேன்றதுனால நானே எங்கள் ஃபேமிலி எல்லாருமே சொல்லும் போது, அம்மா அப்பா லாவண்யா சுரேஷ் எல்லாருமே சொல்லும் போது, நீ வந்து எப்படியோ வந்து அந்த 10 டேஸில் அங்கே நம்மளுக்கு எல்லா ஃபார்மாலிட்டிஸையும் முடிச்சுட்டு உன் மைண்ட் எப்படி இருந்திருக்கும் அப்போ அப்படின்றது வந்து என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியல. அப்புறம் நாங்கள் கேட்டோன்றதுனால எப்படியோ வந்து எல்லாத்தையும் 10 டேஸில் ஃபாஸ்ட்டாக இந்தியாவில் அங்கே பண்ண வேண்டியதெல்லாம் ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு நான் கேட்டேன்றதுனால அப்போ ஆஸ்திரேலியாவும் எப்படியோ வந்து நம்ம ட்ராவல் பண்ணிட்டோம். ஸோ நான் கேட்டேன்றதுனால நீ பண்ண. ஸோ ரொம்ப பிடிக்கும் எனக்கு அதில் உன்னை. ஸோ யூ ஆர் ஆல்வேஸ் மை சப்போர்ட்டிவ் ஹஸ்பண்ட். ஸோ 40 இஸ் ஜஸ்ட் அ நம்பர். விஷ் யூ ஆல் அ குட் லக். 2 பேரும் ஒன்றா சேர்ந்து இன்னும் நிறைய பர்த்டே செலிப்ரேட் பண்ணலாம். 50th 60th 70th 80th 90th 100th அந்த மாதிரி நிறைய பர்த்டே செலிப்ரேட் பண்ணலாம். ஸோ ஹோப் உனக்கு எல்லோரும் பேசினது ஒரு வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அகெயின் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ நான் கேட்டதுனால நீங்கள் உங்களோட பிஸி ஸ்கெடியூல்லேருந்து எல்லாருமே அமிச்சதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். ஸோ அகெயின் கோபி, ஹாப்பி பர்த்டே, பாய்.